இந்த வீடியோவில் OnePlus Wireless Z உடைய வால்யூம் கண்ட்ரோலர் ஸ்கின்னை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். OnePlus Wireless Z சீரீஸில் வந்த மொதல் நெக் பேண்ட் இதுதான். இந்த நெக் பேண்டில் வால்யூம் கண்ட்ரோலர் ப்ளஸ் மைக் செக்ஷன் இது ரெண்டுமே தனியாகவே இருக்கும். அதாவது நம்மளுடைய மவுத்துக்கு பக்கத்திலே இருக்கும். இதனாலே இந்த நெக் பேண்டுக்கு நல்ல வரவேற்பு. இப்போது இந்த நெக் பேண்டு ஏஜ் ஆனதுனால இதுக்கு மேலே இருந்த ஸ்கின் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸ்கின் இல்லாமல் இந்த வால்யூம் கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வாட்ரு உள்ளே போயிட்டு இது ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். சில டைம் வேர்வை உள்ளே பட்டுருச்சு அப்படின்னா உப்பு தண்ணியால் அந்த டேம்பர் பேப்பர் மைக்கோடைய டேம்பர் பேப்பரானது ஒர்க் ஆகாமல் போயிடும். இதோடைய ஸ்பேரும் வெளியில் கிடைக்காது. அதனால் வால்யூம் கண்ட்ரோலரை எந்த ஒரு காரணத்து கொண்டும் ஸ்கின் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயர் வந்து போட போகிறோம். இந்த லேயரு நார்மலான ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கரை நீங்கள் எல்லா கடையிலையுமே வாங்கிக்கலாம். இந்த ஸ்டிக்கரில் அந்த வால்யூம் கண்ட்ரோலருக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சு மாதிரியே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலர் பட்டன் இருந்ததுனால இதோட பொசிஷனை அப்படியே பின்னாடி இம்ப்ரெஷன் பண்ணி இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை நம்ம அப்படியே பீல் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலருடைய லொக்கேஷனில் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிட போகிறோம். இந்த ஸ்டிக்கர் ஒரு நார்மல் ஸ்டிக்கர் தான். இதில் எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபும் இருக்காது. இந்த ஸ்டிக்கரை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது கரெக்டாக பொசிஷன் பார்த்து செக் பண்ணிங்க. டோட்டலாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் அதோடைய அவுட்டர் லுக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம 8 mm ஹீட் ஸ்ரிங் ஸ்லீவ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஹீட் ஸ்ரிங் ஸ்லீவோடைய டாப் அண்ட் பாட்டம் ஏரியாவை கருவுடாக கட் பண்ணிக்கங்க. ரெண்டு சைடுமே கருவுடாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஹீட் ஸ்ரிங் ஸ்லீவை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் பார்த்து செக் பண்ணிங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக் பொசிஷன் எங்கே இருக்குங்கிறதையும் கிளியராக செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஹாட் ஏர் வந்து அப்ளை பண்ணி இந்த ஹீட் ஸ்ரிங் ஸ்லீவ் எல்லாமே 360 டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே ஷீல்டு பண்ணிடுங்க. இருக்கக்கூடிய 3 பட்டனையுமே வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதில் வால்யூம் கண்ட்ரோலர் அப்பு டவுனு ப்ளஸ் சென்டரில் வந்துட்டு ப்ளே பாஸ் பட்டனும் இருக்கும். இப்போது ஹோல் பொசிஷனில் வந்து வச்சு மைக்கோடைய ஹோல்ஸ்லாட்டை எடுத்துருங்க. நீங்கள் இப்படியேவும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மைக்கோடைய வால்யூம் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மைக்கோடைய பொசிஷனை வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. என்கிட்ட ஆல்டர்னேட்டிவாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் கீ டேமேஜ் ஆனது இருந்துச்சு. அதை வச்சு பண்ணிட்டேன். அது இல்லாதவங்க எப்படி பண்ணலான்னா இந்த ஹாட் ஏரை வந்து பேக்கில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த மைக் பொசிஷனில் இருக்கக்கூடிய இடம் மட்டும் சின்னதாக பல்ஜாக இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க.